ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இப்படியே எவ்வளோ நேரம் தான் என் கண்ணத்திலேயே கை வச்சுட்டு என் கண்ணையே பார்த்துட்ருப்ப? எனக்கு தைரியம் வர வரைக்கும். நடு ராத்திரியில் யாருமே இல்லாத ஸ்ட்ரீட்டில் உன்னை நம்பி வந்த எனக்கே தைரியம் இருக்குது. உனக்கு என்ன பயம்? சஞ்சுதா, நான் உனக்கு யாரு? வீரா, இது ஓகேயா? இல்லை இல்லை, வேற பாரு. இது நல்லா இருக்குல்ல? இது ஓகே இல்ல? ரத்னா, ரத்னா, இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குங்க. ஆமா, நீங்க என்ன எடுத்தீங்க? நானாங்க, தோ இதுவா? அந்த செடிக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. பில் போட்டுடலாமா? போட்டுடலாம். இதையும் பில் போட்டுருங்க. மச்சான், இதையும் பில் போட்டுரு. ஏய் அலீனா, நான் வந்த நாள்லேருந்து பார்த்துட்ருக்கேன். இந்த ரத்தனா என்ன தான் பண்ணிட்டுருக்கான்? நானா போய் பேசினாலும் கொஞ்சமாக தான் பேசுகிறான். அவன் பொண்ணுங்கிட்டே பேச மாட்டானோ? நீ என்ன தான் போய் பேசினாலும் அவன் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவான். பசங்கன்னா அவன் நல்லா பேசுவான். இத்தனைக்கும் அவன் ஃப்ரெண்டோட ஆள்னா என்கிட்டயே கம்மியாக தான் பேசுவான் அவன். இப்படி இருந்தா எப்படி?
ஆமாம், நீயே இதெல்லாம் கேட்குற? இல்லை, சும்மா தான் கேட்டேன். ம். இல்லைடா டேய், அங்கே அவ்வளோ அழகான பிளான்ஸ் இருக்குது, இதை போய் எடுத்துகிட்டு வந்திருக்க? டேய், அங்கே அவ்வளோ செடியில் இதுதான்டா நல்லா இருந்தது. டேய், நடா செடி இது. இதுக்கு என்னடா குறைச்சல்? இங்கே பார்த்தியா, பச்சையா புள்ளி புள்ளியா சூப்பராக இருக்குல்ல? வந்து வச்சுக்கிறேன் இரு. ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. ஐயோ, சாரிங்க தெரியாம பண்ணிட்டேன், சாரி. ரத்னா, என்னது இது? உங்கள் ஃப்ரெண்டு மண்ணு வீசி விளையாண்டுருக்காங்க. மண்ணு வீசினது கூட தெரியும். என்ன? சாரிங்க, சாரி. இல்லைங்க, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். சாரிங்க, சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, விடுங்க. அப்படி என்னடி உனக்கு என் மேலே வன்மம்? அதெல்லாம் பழைய கணக்குடி. ஓகேவா? ஓகே தாங்க. என்னங்க ஆச்சு? ஒன்றும் இல்லைங்க. என்னாச்சு சொல்லுங்க. அது கண்ணில் மண் விழுந்துருச்சு போல, ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்கு. நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டா? என்னங்க பண்ண போறீங்க? அடே இருங்க. என்னடா நடக்குதுங்க? என்னடி பண்றாங்க? டேய் லூசு, ரத்னா கண்ணில் தூசி விழுந்துருச்சு, அதை தான் அவன் எடுத்துட்டு இருக்கா. மேடம், கண்ணில் மண் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டேன்ல. முழுசா போயிடுச்சுங்க. ஓ சார், உங்களுக்கு போயிடுச்சுங்களா? இந்த பக்கம் வரீங்களா? ஏங்க கொஞ்சம் தள்ளி வாடா. போடா உள்ள. டே வீரா, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? அவள் கண்ணில் இருந்து தூசியை தானே எடுத்துட்டு இருந்தா. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீரு. என்ன? சி. எது சியா? என் லவர்ஸ்குள்ள தான் நடக்கிறது இல்லையா? சும்மா வாடி. இப்போ என்னடா பிரச்சனை உனக்கு? ஒன்றும் இல்லையே. அப்புறம் என்ன? அந்த கத்தியை முன்னாடி கீழே குத்திருமா? உனக்கு என்ன இப்போ? என்ன வேணும்? முத்தம் கொடு. அதெல்லாம் முடியாது. ஏன்? அவ உள்ள குளிச்சிட்டு இருக்கா. அவ குளிச்சிட்டு போட்டோம். வீரா, சொன்னா கேளு, வழிவிடு. முடியாது. விட போறியா இல்லையா? இப்போ ஒரே ஒரு கிஸ் தானே, ஒரு முத்தத்தில் என்ன நடக்குது? அவெல்லாம் ஒன்றும் வரமாட்டா. வந்துருவாடா. சொன்னா கேளு, வழிவிடு. உள்ள அவ குளிச்சிட்டு இருக்கா. அவ குளிச்சிட்டு போட்டோம். சொன்னா கேளு. ஒரு கிஸ் தானே, ஒண்ணு முடியாது. ரொம்ப பண்ணாதடி. முடியாது. ஒரு கிஸ் தானே கேக்குறேன். நீ தள்ளு, நான் போணும். என்னங்க தூங்க போல? இல்லைங்க, தூக்கம் வரல. அண்ட் அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ரைவசி தேவைப்பட்டுச்சு போல. அதான் நம்ம இதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டுன்னு அப்படியே வெளியே வந்தால் பார்த்தா நீங்கள் இருக்கீங்க. போர் அடிக்குமேன்னு யோசித்தேன், இப்போ பரவாயில்ல. காஃபி சாப்பிட்றீங்களா? இங்கே காஃபி நல்லா இருக்கும். என்னை பார்த்தா காஃபி சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. ஐயோ சாரிங்க, தெரிஞ்சிருந்தா வாங்கி வச்சிருப்பேன். ஏய் அண்ணா ஒரு டீ. இஞ்சி டீ.
அதெல்லாம் எதுக்குங்க இப்போ டீ வந்துருச்சு. இந்தாங்க. கேட்கணுன்ட்டே இருந்தேன். நீங்கள் ஏன் அவ்வளோ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க? பொதுவாகவே பொண்ணுங்கிட்டலாம் பேச மாட்டேங்க. பார்த்து அப்படி தெரியலையே. ம் இல்லை, நான் சென்னையிலேருந்து வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே தெரில. அவங்கக்கிட்ட கேட்டால் வீட்டில் ஏதோ சண்டை போட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. அண்ட் நீங்களும் இதே ஊர் தானே? அதெல்லாம் எதுக்குங்க இப்போ? சும்மா சொல்லுங்கள். அதை தவிர வேறு எது வேணாலும் கேளுங்க, சொல்கிறேன். அதை சொல்கிறக்கு ஒரு நாள் வரும், அப்போ கண்டிப்பாக சொல்கிறேன். சரி, உங்களுக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இருந்தது இல்லையா? எப்படி கேட்குறீங்க? லவ் தாங்க. இப்போ அது ஒன்று தான் குறைச்சல். அட ஏங்க நீங்கள் வேற. சரி, என்னெல்லாம் யாருங்க பாப்பா? அவங்க தான் நம்மளை பார்க்க மாட்டாங்க. நம்மளா எதை பார்த்து ட்ரை பண்ணலான்னு பார்த்தா பேசுறதுக்கே பயம். இதில் எங்கே போய் லவ் பண்ணி கிழிஞ்சிரும். அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுங்க. ஏன் திடீர்னு அப்படி கேட்குறீங்க? இல்லை, நர்சரியிலே கவனித்தேன். நீங்கள் ஒரு மாதிரி ரஃபாகவே இருந்தீங்களா, அதான். நான் ரஃபா? அட ஏங்க நீங்கள் வேற. எனக்கும் ரொம்ப நாள் ஒரு ஆசைங்க. நம்மளே ஒரு பொண்ணு லவ் பண்ணாதா, அந்த ஃபீலிங்கை நம்ம அனுபவிச்சிட மாட்டோமா? அதெல்லாம் தனி ஃபீலுங்க. சொல்ல முடியாது, அவ்வளோ கற்பனை பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் எனக்கு ஒத்து வராதுங்க. இதில் என்ன காமெடினா, ஒரு பொண்ணு என்னை பார்த்து சொல்கிறா, இல்லைடா நீ ரொம்ப நல்ல பையன், உனக்கு கெரியர் இருக்குது, நீ அதை ஃபோக்கஸ் பண்ணு, அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோ, அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்போ யாரையோ லவ் பண்ணியிருக்கீங்க. அது ஒன் சைடு பிரேக்கப்புங்க. ஒன் சைட் பிரேக்கப்பா? இது எப்போ? அது நான் காலேஜ் ஃபஸ்ட் இயரில் படிக்கும்போது நடந்ததுங்க. அது எதுக்கு, அதை விடுங்க. அப்படி நான் என்ன கேட்டுட்டேன்? இந்தா புள்ள, உன்னை இந்த மாதிரிலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கா? கெரியரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஃபீல்டில் எப்போங்க என்ஜாய் பண்ணுறது? சிரிப்பாக இருக்குல்ல? சரி விடுங்க, இது என்ன எனக்கு புதுசா? நான் புலம்ப ஆரம்பிச்சா தாங்க மாட்டீங்க. இப்போ என்கிட்ட மட்டும் நல்லா பேசுகிறீங்க? ஆமாம் இல்லை, யோசிக்கவே இல்லை பாருங்க. ஒருவேளை நீங்கள் பையனோ? ஏய், ஒரு நிமிஷம் இருங்க.